கலரில் ஹெல்தியான இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இட்லி செய்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா அப்ளை பண்ணாதான் இந்த பிளேட்டில் வந்து இட்லி ஒட்டாமல் வரும். இப்போது ஒரு டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி கலக்காத அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நல்லா அவிச்சு மசிச்சு வச்சுருக்கிற கேரட்டை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பட்டை மிளகா, கொத்தமல்லி போட்டு வதக்கி வச்சுருக்கிற தாளிச்சதை நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது ஆரஞ்சு கலர் நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ அதே மாதிரி கொஞ்சம் மாவில் அவிச்சு மசிச்சு வச்சுருக்கிற சர்க்கரை பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தாளிச்சதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லோ கலர் கிடச்சிடும். இன்னொரு டம்ளரில் கொஞ்சமாக தண்ணியில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பாலாக்கீரையை ஆட் பண்ணிவிட்டு தாளிச்சதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு பச்சை கலர் கிடச்சிடும். இன்னும் கொஞ்சம் டம்ளரில் மாவு எடுத்துக்கிட்டு நல்லா அவிச்சு மசிச்சு வச்சுருக்கிற பீட்ரூட்டை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தாளிச்சதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு அழகான பிங்க் கலர் கிடச்சிடும். இப்போ இது எல்லாத்தையுமே ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற இட்லி தட்டில் அழகாக ஆட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி எனக்கு வந்து 2 பிளேட் வந்துச்சு. இட்லி மாவில் தண்ணி சேர்க்காமல் கட்டியாக அரைச்சி இந்த காயை ஆட் பண்ணாதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். இந்த மாதிரி 5 நிமிஷம் அவிச்சு எடுத்திங்கன்னா அழகான கலர் இட்லி ரெடி ஆகிடும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதே மாதிரி வீடியோஸ்க்கு வீடியோஸ் பேஜை செக் பண்ணி பாருங்கள்.